உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்போ இல்லாட்டி ஒரு தனிநபர்ன்ற கண்டெக்ட்டுக்கு எப்படி லாக் போடுறதுன்றதை பார்ப்போம். முதல் உங்களோட வாட்ஸ்அப்பை ஒன் பண்ணுவீங்க. ஒன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாரை ஹைட் பண்ண ஒன் பண்ணி நினைக்கிறீங்களோ ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவீங்க. அதை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு உங்களோட வலக்கை சைடில் ஒரு 3 டொட் மாதிரி காட்டும். அந்த டொட்டை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதில் லாக் சேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிறகு கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்டோ இல்லாட்டி எதுவும் பாஸ்வேர்டோ இல்லாட்டி எதுவும் பட்டன் லாக் கொடுத்துறீங்கன்னா அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேட் வந்து லாக் ஆகிடுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு நீங்கள் ஓகே கொடுப்பீங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபருண்டையோ இல்லாட்டி குரூப்பில் சேட்டை வந்து லாக் பண்ணிட்டீங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அவரை வந்து லாக் பண்ணி தான் வச்சுக்கிறீங்க, ஆனால் அதை இன்னொரு ஆள் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே லாக் சேட் இருக்குது. இந்த லாக் சேட்டை பார்த்துட்டு உங்களை கேட்பாங்க, நீ யார்ட்டையோ ஒரு மெசேஜை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிற, யார்ட்டையோ மெசேஜை லாக் பண்ணி வச்சுக்க, இல்லாட்டி என்ன பார்க்குற அப்படின்னு உங்களை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனி என்ன செய்ய போகிறோம்னா இந்த லாக் சேட்டை எப்படி ஹைட் பண்ணுறது, அதாவது உங்களோட வாட்ஸ்அப்லேயே இல்லாமல் ஹைட் பண்ணுவோம். இது எப்படின்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்க. உங்களோட லாக் சேட்டை இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்க நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டோ இல்லாட்டி பட்டனோ இல்லாட்டி கூட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இப்படி கொடுத்து ஒன் பண்ணி கொள்வீங்க. ஒன் பண்ணினோடனே நீங்கள் யார் யாரை லாக் பண்ணி வச்சுக்கிறீங்கன்ற லிஸ்ட் வந்து கீழே காட்டும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதில் வந்து இந்த உங்களோட வலக்கை சைடில் இருக்கிற இந்த 3 டொட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிக்க சேட் லாக் செட்டிங் வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹைட் லாக் செக்டு இன்னொரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை ஒன் பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் ஒன் பண்ணிக்க இதில் கேட்கும் ஹைட் யுவர் சேட் வித் சீக்ரெட் கோட், அதாவது நீங்கள் ஒரு சீக்ரெட் கோடை கொடுத்து உங்களோட சேட்டை வந்து ஹைட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. இதை நீங்கள் கிரியேட் சீக்ரெட் கோடு இருக்கிறத கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிக்க உங்களோட ஒரு சீக்ரெட் கோடை கொடுக்க சொல்லி கேட்குது. அதில் நீங்கள் ஒரு நம்பரோ இல்லாட்டி ஒரு பேரோ இல்லாட்டி இமேஜியோ நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்து ஹைட் பண்ணி கொள்ளலாம். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து 4 நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி 4க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்கும். நான் ஒரு 4 நம்பரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க நீங்கள் என்ன பண்ண அதே நம்பரை திருப்பி என்ன பண்ண சொல்லி கேட்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா திருப்பியும் அதே நம்பரை கொடுப்பீங்க. கொடுத்துட்டு டன்னு கொடுத்து விட்டீங்கன்னா ஓகே, உங்களோட சேட் வந்து இப்போ ஹைட் ஆகிடுது. இது ஹைட் ஆகிட்டா இல்லையான்றதை எப்படி பார்க்குறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டும் பாருங்க. முதல்ல நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் லாக் சேட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா காட்டும். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட லாக் சேட்ன்றதே ஹைட் ஆகிருக்கும். இப்போ இதை எப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறது, அதாவது நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கிற மெசேஜை என்னென்னு பார்க்குறதுன்றதை இப்போ நான் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களோட மேலே இருக்கிற சர்ச் பாரில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ இல்லை பேர் கொடுத்தீங்களோ இல்லாட்டி இமேஜி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க, அதை வந்து இதில் டைப் பண்ணுங்க. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன்னா மேலே காட்டுது பாருங்க, உங்களை இந்த லாக் சேட் ஒரு ஃபோல்டர் ஒன்று காட்டுது. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளுக்கு நீங்கள் யாரை லாக் பண்ணி வச்சுக்கிறீங்கன்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.